பெயர் சகுந்தலைதானே? என் பெயர் துஷ்யந்தன், இந்த நாட்டு மன்னன். சகுந்தலை, கொஞ்சம் திரும்பி பார்க்க கூடாதா? திரும்பி பார்க்க ஆசைதான், ஆனால் ஆசிரம மகளுக்கு அது அழகில்லையே. காலில் குத்திய முள்ளே, உனக்கு 1000 நன்றி. உன்னை எடுக்கும் சாக்கில் அவரை நான் திரும்பி பார்க்கலாம் அல்லவா? கந்தர்வ முறைப்படி உன்னை நான் மணக்கிறேன். நம் கல்யாணத்திற்கு சாட்சி அந்த வானத்து நிலவை சொன்னால் அது சில நாளில் தெரியாது. இங்கு வீசும் தென்றலை சொன்னால் அதுவும் சில நாளில் வராது. என்றும் மாறாத நிலையான சாட்சி என் மனசாட்சி. என் நெஞ்சறிய நான் உன்னை மணக்கிறேன். அதற்கு அத்தாட்சியாக என் முத்திரை மோதிரத்தை உன் விரலில் அணிவிக்கிறேன். உனக்கு நான் என் முத்திரை மோதிரம் தந்தேன். எனக்கு என்ன முத்திரை தரப்போகிறாய்? நீங்கள் சக்கரவர்த்தி, நான் சாமான்யமானவள். என்னிடம் ஏது முத்திரை? கன்னிப்பெண்ணின் கனியிதழ் காதல் முத்திரை. அந்த முத்திரையை என் உதட்டில் நீ பதிக்க வேண்டும். சகுந்தலை, வரும் வசந்தத்தில் நான் வருவேன். நீங்கள் தான் என் வசந்தம். இல்லை, வசந்தம் வருஷத்திற்கு ஒரு முறைதான் வரும். நான் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு இருப்பேன். வருகிறேன். சகுந்தலை, துர்வாசனின் அழைப்பு, அதை துச்சமாக கருத என்ன நினைப்பு? நீ எவனை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவன் உன்னை நினைக்க மாட்டான். இது துர்வாசனின் சாபம்.
குழந்தாய் சகுந்தலை, உன் கையில் ஒரு குழந்தை. இன்னும் துஷ்யந்தன் உன்னை தேடி வருவான் என்று நினைக்கிறாயா அம்மா? கச்சிருக்கும் போது நான் கரும்பானேன், கையில் பிள்ளை வச்சிருக்கும் போது வேம்பானேன். காதலி பாட்டு உன்னை பொறுத்தவரை உண்மையாக இருக்கிறது. அவர் காதல் மாறாதது. அவர் வராததற்கு வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும். காதல் குறைகளை காணும்போது கண்ணை மூடிக்கொள்ளும். சகுந்தலை, அந்த காரணம் என்னவென்று துஷ்யந்தன் சபைக்கே சென்று தெரிந்து கொள்ளலாமே. துணைக்கு இவர்களை அனுப்பி வைக்கிறேன். என்னை தூக்கி வளர்த்த தந்தை நீங்கள். என் துணைக்கு நீங்கள் வரக்கூடாதா? ஒருவேளை அந்த துஷ்யந்தன் உன்னை ஏற்க மறுத்தால் அவனை ஏறிட்டு பார்ப்பேன். அவன் எரிந்து சாம்பலாகி விடுவான். கருமத்திற்கு சாம்பல் எடுத்து வர இந்த கன்வரிஷி போக வேண்டுமா? சகுந்தலை, உன்னை கல்யாண கோலத்தில் கொலுவேற்றவே இவர்களை துணைக்கு அனுப்புகிறேன். போய் வா மகளே, போய் வா. பெருமைக்குரிய எமது அவைக்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, வருக, வாழ்க. வந்ததின் நோக்கம்? வாழ்க என வாழ்த்திய மன்னவனே, வந்ததின் நோக்கம் வாழத்தான். சந்திர குலத்திலே நீலனுக்கும் ரத்தனமாலைக்கும் பிறந்த துஷ்யந்த மகாராஜனே, நீ சொன்ன சொல் தவறாத அரிச்சந்திர மன்னனின் வழி வந்தவர். என்னை யார் என்று இங்குள்ள அனைவருக்கும் தெரியும். நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். கன்வரிஷியின் ஆசிரமவாசிகள் நாங்கள். இவன் பெயர் பரதன். இவன் பிறந்தது காடு, ஆளப்போவது நாடு. இந்த நாடு மட்டுமல்ல, இந்த இந்திய நாடுகள் முழுவதுமே. அதனால் இந்த இந்திய நாடே பாரத நாடு என்று இவன் பெயரால் அழைக்கப்பட போகிறது. இது இவனின் ஜாதகம். இந்த நற்குண மகனை ஈன்றவளின் பெயர் சகுந்தலை. சகுந்தலை யார் என்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்களே நன்கு அறிவீர்கள். என்ன, சகுந்தலையை நான் நன்றாக அறிவேனா? எப்படி? கட்டிய மனைவியை கணவன் தான் நன்கு அறிவான். இவள் என் மனைவியானால் இந்த நாடே அதை அறிந்திருக்கும். இந்த அவையே எழுந்து நின்று மரியாதை செய்திருக்கும். இல்லையே, இந்த பெண் யாரோ? பிரம்மரிஷி விஸ்வாமித்திரனுக்கும் தேவலோக பெண் மேனகைக்கும் பிறந்தவள் தான் இந்த சகுந்தலை. மேனகை தான் பெற்ற குழந்தையை அனாதையாக காட்டிலே போட்டுவிட்டு போய்விட்டாள். அப்போது அடைமழை பெய்தது. குழந்தையின் அழுகுரல் கேட்டு கானகத்து மயில்களான சாகுந்தல பறவைகள் தன் தோகையை விரித்து போத்தி குழந்தையை காப்பாற்றியது. சாகுந்தல பறவைகள் காப்பாற்றியதால் தான் இவள் பெயர் சகுந்தலை. அன்று அந்த பறவைகளுக்கு இருந்த கருணை கூட பாராளும் மன்னா உனக்கு இல்லையே. ஏதாவது யாசகம் கேட்டால் இறக்கப்படலாம். நீர் கேட்பதோ பெரும் மோசடி. எது மோசடி? கள்ளமில்லாத இந்த ஆசிரம மகளை காதல் என்னும் கண்ணக்கோல் சாத்தி அவள் கட்டி காத்த கற்பனும் கோட்டைக்குள் புகுந்ததுதான் மோசடி. புலி வேட்டைக்கு வந்த பூமான் இந்த அப்பாவி பெண்மானை ஏமாற்றி வேட்டையாடியதுதான் மோசடி. மோசடி குற்றம் சாட்டும் துறவியே, நீர் அறிவை துறந்த துறவி போல் இருக்கிறது. நானா அறிவை துறந்தவள்? ஆத்திரப்படாதீர். இந்த பெண்ணோடு எம் மன்னர் பழகியது உண்மையானால் தலை குனிந்து நிற்கும் அந்த பெண்ணே நிமிர்ந்து எம் மன்னரோடு நேராக பேசட்டுமே.
ராஜகுரு அவர்களே, அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, இந்த 4 குணங்கள் உடையவள்தான் நல்ல பெண்மணி என்பது உமக்கு புரியாதோ? அரசர்களை எதிர்கொண்டு பார்க்க அஞ்சும் ஒரு சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து இச்சை கொண்டபோது எங்கே போனது அந்த அச்சம்? முன்பின் அறியாத ஆடவனை கண் கொண்டு பார்த்தபோது, காதல் கொண்டு பழகிய போது எங்கே போனது அந்த நாணம்? மடம், கள்ளமில்லாத வெள்ளை மனம் பாராளும் மன்னனை ஒரு ஆசிரமத்து பஞ்சை பராரி மோகித்து மடக்கி பட்டத்து ராணியாக சூது செய்த போது எங்கே போனது அந்த மடம்? அந்நியன் தொடும்போது கூச்சப்படுவது பயிர்ப்பு. அந்நியன் ஒருவனுடன் கூச்சமின்றி தொட்டு பழகியதன் சாட்சியாக ஒரு குழந்தையை பெற்றபோது எங்கே போனது அந்த பயிர்ப்பு? நீ சொல்வது உண்மையாயிருந்தால் அந்த பெண்ணை என்னை பார்த்து கூறட்டுமே. நீர் என்னை தனியாக வளைத்தீர். நான் அச்சத்தால் நடுங்கினேன். கண்டதும் காதல் கொண்டேன் என்றீர். என் கை தொட்டீர். நாணத்தால் நான் நழுவி ஓடினேன். உன்னை பிரியேன், பிரிந்தால் உயிர் தருகிறேன் என்றீர். மடத்தனமாக நானும் நம்பினேன். நீர் தொட்டு பழக துணிந்த போது நான் கூச்சத்தில் நடுங்கினேன். காதல் மொழி பேசி என்னை உங்கள் கட்டுக்குள் அடக்கிவிட்டேன். ஒரு குழந்தைக்கு தாயானேன். இப்படி என்னை அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இல்லாது ஆக்கிய புண்ணியவான் நீர்தான். பெண்ணே, நீ சொன்னபடி உன்னோடு நான் பழகி ஒரு பிள்ளைக்கு நீ தாயானது உண்மையானால் மணந்திருக்க வேண்டும். அந்த மனத்திற்கு சாட்சியாய் உன் கழுத்தில் திருமாங்கல்யம் இருக்க வேண்டும். இருக்கிறதா? திருமாங்கல்யம் இல்லை. ஆனால் தாலி இல்லாத பிள்ளை பெற்ற தாய் நீ. அது உன் பரம்பரை குணம். அதுதான் துறவி சொன்னாரே, உன் தாய் மேனகா விஸ்வாமித்திரரை மயக்கி உன்னை பெற்றாள். உன் தாய்க்கும் திருமாங்கல்யம் இல்லை. நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. மன்னா, வெந்து போன நெஞ்சில் வேல் பாய்ச்சாதீர். கந்தர்வ முறைப்படி நீர் என்னை மணப்பதாக சொன்னீர். கருத்தொருமித்த காதலர்கள் விண்ணையும் மண்ணையும் சாட்சியாக வைத்து மணப்பதுதான் கந்தர்வ மனம் என்று நீர் சொன்னீர். அதற்கு ஏதாவது சாட்சி உண்டா? நீர் என்னை மணந்த போது அங்கு உள்ள குளத்தில் ஒரு கொக்கு உட்கார்ந்திருந்தது. கொக்கு ஒரு சாட்சியா? வேறு ஏதாவது சாட்சி உண்டா? ஒரு சாட்சி இருக்கிறது. வானத்தில் முழு சந்திரனை காட்டி நீர் உமது ராஜமுத்திரையுள்ள மோதிரத்தை என் கைப்பிடித்து அணிவித்தீர். என் ராஜமுத்திரையுள்ள மோதிரமா? அப்படியானால் அது சரியான சாட்சி. எங்கே அந்த மோதிரத்தை காட்டு. அந்த மோதிரத்தை காணவில்லை. அது எப்படி கை நழுவியது என்று புரியவில்லை. ராஜமுத்திரை மோதிரம் சாதாரணமா? அவ்வளவு கவனக்குறைவா? இவள் ஏதோ கதை விடுகிறாள். கதை அல்ல மந்திரியாரே, கனவு காண்கிறாள். இந்த பெண் மனநிலை சரியில்லாதவளாக இருக்க வேண்டும். மகர்ஷி, வாருங்கள். கொஞ்சம் பொறுங்கள். உங்கள் கால்களை என் கூந்தலால் சுத்தம் செய்ய வேண்டும். சகுந்தலை, வேண்டாம், எழுந்திரு. சகுந்தலை, உன் மலர் சூடும் கூந்தலால் என் மண் பாதங்களை துடைப்பதா? வேண்டாம். துர்வாச மகர்ஷியே, எங்கள் ஆசிரமத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் பாதங்களை மயில் தோகையால் துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். என்னிடம் இப்போது மயில் தோகை இல்லை. என் கூந்தலால் உங்கள் பாதங்களில் பட்ட தூசியை துடைக்க அனுமதியுங்கள். என் கணவர் என் கூந்தலை மயில் தோகை விட மகிமையானது என்று சொல்வார். உன் கண்ணீருக்கு நான் தான் காரணம். இவ்வளவு பக்தி சிரத்தை உள்ள உன்னை நான் தான் அவசரப்பட்டு சபித்து விட்டேன். என் சாபத்தால் உன் கையிலிருந்து நழுவிய கணையாழி மீண்டும் கிடைக்கும். கணையாழியை விழுங்கிய மச்சமே, திரும்ப கொண்டு வா.
மகாராஜா, நீர் கேட்ட சாட்சியத்தோடு வந்திருக்கிறோம். இதோ சகுந்தலைக்கு நீர் அணிவித்த கணையாழி. சகுந்தலை, சகுந்தலை என் மனைவிதான். இது நான் அவளுக்கு அணிவித்த மணமோதிரம்தான். துறவிகளே, என்னை மன்னித்து விடுங்கள். சகுந்தலைக்கு நான் துரோகம் செய்து விட்டேன். அது உங்கள் தவறல்ல. துர்வாசரின் சாபத்தால் நீங்கள் அவளை மறந்தீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள், சகுந்தலை உங்கள் மனைவிதானே? ஆம், சகுந்தலை கந்தர்வ முறைப்படி நான் மணந்த என் காதல் மனைவிதான். இது போதும் எங்களுக்கு. இந்த சந்தோஷ செய்தியை அவளுக்கு சொல்லி உடனே இங்கு அழைத்து வருகிறோம். மகாராஜனே, இதோ உன் காதல் மனைவி சகுந்தலை. அவர் கையில் இருப்பது உன் பிள்ளை பரதன். இந்த சபையறிய இவர்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். யார் இந்த பெண்? யார் அந்த துறவிகள்? காதல் மனைவி என்ன பேசுகிறார்கள்? இவள் என் மனைவி, அந்த குழந்தை என் மகன். மகாராணி, இப்படி இவர்கள் சொல்கிறார்கள் என்று மன்னர் சொல்கிறார். இந்த பெண்ணை தனக்கு தெரியாது என்று ஏற்கனவே மன்னர் மறுத்திருக்கிறார். இருப்பினும் மீண்டும் வந்து மன்னர் மனதை நோகடிக்கிறார்கள். ஒரு முறை சொன்னால் புரியாதா? மறுபடியும் ஏன் வந்தீர்? ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில்தான். எம் மன்னர் எழுந்து போய்விட்டாரே, அதற்கு காரணம் உமக்கு புரிகிறதா? காரணம் எமக்கு புரிகிறது. ஆனால் அந்த காரணம் உமக்கு புரிகிறதா என்பதுதான் எமக்கு புரியவில்லை. என்ன இந்த துறவி குழப்பி விட்டு போகிறார்? சகுந்தலை, அன்று நெஞ்சார நான் பொய் சொன்னேன். இன்று அந்த பொய் என்னை சுடுகிறது, சுட்டுக் கொள்கிறது. என்ன மோதிரம்? ஓ, ராஜமுத்திரை கணையாழி. மிகவும் அழகாக இருக்கிறது. உங்கள் கையால் எனக்கு போட்டு விடுங்கள். முடியாது, அது முடியாது. ஏன்? இது ஏற்கனவே நான் சகுந்தலைக்கு அணிவித்த மணமோதிரம். மணமோதிரமா? சகுந்தலையா? அன்று சபையிலே கையில் குழந்தையுடன் நின்றாளே, அவள்தான் சகுந்தலை. அந்த குழந்தை பரதன் என் பிள்ளை. உன்னை மணப்பதற்கு முன் சகுந்தலையை நான் மணந்தேன். ஒரு சாபத்தால் அவளை மறந்தேன். ராணி, ராணி!
சகுந்தலை, உன்னை அழைத்து போக நான் வந்தேன். சகுந்தலை, என்னை மன்னித்து விடு. மோதிரத்தைக் கண்டு உன் நினைவு திரும்பிய பின்னாலும் உன்னை மறுத்தேன். உன்னை தெரியாது என்று நெஞ்சார நான் பொய் சொன்னேன். அதற்கு காரணம் நான் தான். உங்களை அவர் மறந்ததால் என்னை மணந்தார். உங்கள் நினைவு வந்ததும் என்னை நினைவர் பொய் சொன்னார். நானே ஒத்துக்கொண்டேன். இனி நீங்கள்தான் இவர் பக்கத்தில் அமர வேண்டிய பட்டத்து ராணி. இந்த பிள்ளை பரதன் தான் இனி இவரது இளவரசன், அரசியல் வாரிசு. நான் நெஞ்சார சொன்ன பொய்க்கு என் நெஞ்சே தண்டனை வழங்கிவிட்டது. என்னை மன்னித்து அரண்மனைக்கு புறப்படு. குழந்தாய், உன் கணவர்தான் உன்னை மனைவி என்று ஒத்துக்கொண்டாரே, பின் ஏன் தயங்குகிறாய்? அவருக்கு நான் மனைவி. ஆனால் எனக்கு அவர் கணவர் இல்லை. சபை நடுவே என்னை அவர் மனைவி இல்லை என்று மறுத்துவிட்டார். இப்போது அதே சபையில் நான் மனைவி என்று போனால் அது அவருக்கும் மரியாதை இல்லை, எனக்கும் மரியாதை இல்லை. என்னை அவர் மனைவி என்று ஏற்றுக்கொண்டார். அதுவே எனக்கு போதும். அந்த நினைவில் நான் வாழ்ந்து விடுகிறேன். மகாராணி, எனக்கு மனைவி என்ற சிம்மாசனம் போதும். மனைவி என்ற கண்ணியத்தை எனக்கு நிலைநாட்டிய உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். இந்த ஆண் ஆதிக்க உலகில் ஒரு பெண்ணின் பாதிப்பு இன்னொரு பெண்ணுக்கு தான் புரியும்.